ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. ஹாய், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ தேச்சா மசாலா. ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ், நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன், வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேச்சாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பீனட் இருக்கு இல்லையா, பீனட், க்ரீன் சில்லி, கோரியாண்டர் லீஃப், கார்லிக், இதெல்லாம் வந்து பேனில் வந்து நார்மலாக சும்மா வதக்கிட்டு, எண்ணெயிலேருந்து ஊற்றக்கூடாது, சும்மா நார்மலாக வதக்கிட்டு அதை இடிகளை வச்சு இடித்து வச்சுக்கணும். அதுதாங்க தேய்ச்சா. ஸோ அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்குறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தேங்காவையும் வெள்ளை எள்ளு அதையும் நம்ம பேஸ்ட்டை அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். இப்போது உருளைக்கிழங்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தயிர், 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா இந்த அடுத்து என்னென்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அடுப்பில் வந்து பச்சை மிளகாய், பூண்டு இதை போட்டு நான் வதக்கிடுறேன். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா வேர்க்கடலையும் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம வேர்க்கடலையை ஆட் பண்ணலாம். நல்ல ஸ்மெல் வருது. வதக்கும் போதே ஒரு அவ்வளோ ஸ்மெல் வருது, செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகுதா? இதோ வெடிக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவோம். ஒரு வதக்குவோம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா நல்லா இடித்து எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளேயே நான் வந்து தேங்காவையும் வெள்ளை எள்ளையும் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டு வரேன். உருளைக்கிழங்கு ஊற வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு வந்து தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நம்ம அரைக்கிற வேலையெல்லாம் பார்த்துப்போம். அது வரைக்கும் அது ஊறிட்டு இருக்கட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு அந்த தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் எண்ணெய், இது சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டு வதக்குனதுக்கப்புறமா வெங்காயத்தை போடணும். இப்போது வெங்காயத்தை போடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி,
இதெல்லாம் போட்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அதில் போடணும். இப்போ நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை போடுவோம். இந்த பாருங்கள், நல்லா இடித்து கொண்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு வதக்கு இருக்கும். அந்த கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, அப்படியே வாசம் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போது உருளைக்கிழங்க நம்ம போட்டுடுவோம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். உப்பு பார்த்துக்குங்க. கொஞ்சமாக அந்த தேங்காவும் இது வெள்ளை எள்ளும் போட்டு அரைச்சி வச்சோம்னா அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி இதில் கொஞ்சம் வேக வச்சேங்க. ஏன்னா பூண்டு போட்டனால ஒட்ட ஆரம்பிச்சிச்சுல, ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணேன். இப்போ நம்ம தேங்காய் வெள்ளை எள்ளு போட்ட பேஸ்ட்டை போட்டுடுவோம். இந்த கொத்தமல்லி வாழை அப்படியே நல்ல வாசம் மூக்கு துடைக்குது. நீங்கள் ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடும். பாருங்க, நல்லா வத்திடுச்சு. நம்ம போட்ட தேங்காய் எள்ளு இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொத்தமல்லி வேணால் தூவி இறக்கிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும் தான். செமையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கைஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு தேச்சா மசாலா ரெடி. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.